ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை தேவி தினுசா பாத்திட நான் மறந்தே போன சாப்பிட. அடிக்கிற வெயிலுக்கும் எரியிற எரிச்சலுக்கும் இடையே சேலம் நெடுஞ்சாலை ஓரமா ஒரு இமாலயாஸ் உணர்வு. வெற்றி பெற்றவர்கள் பொருந்துவிடம். தனியார் உணவகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரத்யேக மெஸ் சிஸ்டம். காதல் என்பது டபரா செட்டு காலந்தோறுமே பிரியாது. ஆசை என்பது பலகார தட்டு மூடி வைக்கவும் முடியாது. சூடையே பாய்லரா அவளது மேனியும் தோணுதே. கோடை வெயிலு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. வண்டி வாகனத்துல போறவங்க எங்கேயாச்சும் நிழல் இருக்காதா, ஆண்டவா உனக்கு எதுக்கு இவ்வளவு உக்கரம் என அங்கலாய்த்து கொண்டே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டலூர் கேட் பகுதியில் சேலம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக அமைந்திருக்கும் சாய்பவன் என்கிற உணவகத்தில் வெயிலின் தாக்கத்தில் அவதியடைந்து வரும் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக 2 லட்சம் ரூபாய் செலவழித்து அமைத்திருக்கிறார்கள். மினரல் வாட்டர் மூலமாக வாடிக்கையாளர்கள் மீது நீர் பனி போன்று தெளித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பனி உடலில் ஒட்டாது, குளுமையான உணர்வை தருகிறது. இதனால் அந்த பனிமூட்டத்திற்குள் வருவதற்காகவே முன்பை விட வாடிக்கையாளர்கள் தற்போது இரட்டிப்பாக வந்து கொண்டிருக்கிறார்களாம். பிரத்யேக முறையில் கோடை வெயிலை தணிக்கவும் அதே நேரத்தில் வியாபாரத்தை பெருக்கவும் மாற்றி யோசித்த அந்த உணவக உரிமையாளருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. படிச்சேனே உப்பு பிஸ்கட்டா அவளும் என்ன புட்டு திங்கவே உடஞ்சேனே. ஜாடகாட்டும் கண்ணுதான் பழகிட டோக்கனும் வாங்குதே.